ஆமா, சீமான் அண்ணன் சொல்லிதான் எங்களுக்கு இனப்படுகொலை நடந்த விஷயம் தெரியும். பிரபாகரனை பத்தி தெரியும், பாலச்சந்திரன் பத்தி தெரியும், அண்ணன் சூசைய பத்தி தெரியும். பள்ளிக்கூடம் போகாம மாடு மேய்க்க போனா இவரு சொல்லிதான் உங்களுக்கு தெரியும். இவரை விட தலைவர் என்ன சொல்லிருக்காருன்னு பாருங்க. நான் வர்றதுக்கு முன்னாடி பிரபாகரன் எல்லாம் பயங்கரவாதி தானே. இன்னைக்கு தானே தலைவர் எங்க அண்ணன் எங்க பெரியப்பா அப்படின்னு குழந்தை எல்லாம் சொல்லுது. இல்ல அன்னைக்கு அவருக்கான மதிப்பு இருந்துச்சு. இதை விட மேதக ஐயா அவர்களை எவருமே இந்த மாதிரி கேவலப்படுத்திக்க மாட்டாங்க. உலகத்துக்கே தெரிஞ்ச தலைவரை இவரு சொல்லிதான் தெரியுமா. 1980 காலகட்டத்தில இந்தியா ரா அமைப்பு இவருக்கு பயிற்சி கொடுத்தாங்கிறது உங்களுக்கு தெரியுமா? அதிபர் ஐயா, நீங்க உங்களோட 43வது வயசுலதான் மேதக ஐயாவை பத்தி பேச ஆரம்பிக்கிறீங்க. ஆனா 16 வயசுலயே மேதக ஐயா இந்திய தமிழ் புலிகள் இயக்கத்தை உருவாக்குன. அப்ப உங்க 16 வயசுல எங்க அதிபர் ஐயா இருந்தீங்க? 20 வயசுல எங்கயா இருந்தீங்க? 30 வயசுல எங்கயா இருந்தீங்க? 35 வயசுலயும் மேதகையா பத்தி பேசாம எங்கயா போனீங்க? 35 வயசுல நீங்க எங்க இருந்தீங்க, என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? எனக்கு மட்டும் இல்ல, இந்த உலகத்துக்கே தெரியும். புதிய தமிழ் புலி இயக்கத்தை 1975ல தமிழீழ விடுதலை புலின்னு பேரை மாத்திருந்தாங்க. மேதக ஐயாவை பத்தி நீ சொல்லிதான் தெரியும்னா 25 வருஷத்துக்கு முன்னாடியே அமெரிக்கா போன்ற நாடுகள் எதுக்குப்பா எல்டிடியை தடை பண்ணி வச்சிருந்தாங்க? நீங்க சொல்லிதான் எல்லாருக்கும் தெரியுமா? இத கேட்கும் போது என்னாலே தாங்க முடியல அதிபர் ஐயா. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும்னா என்ன ஃபாலோ பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.